ஏண்டி மீனா இங்க தானடி வர சொல்லுச்சு? ஆமாக்கா இங்க தான் வர சொல்லுச்சு. ஒருத்தர் கூட ஆள காணோமே. அது எத்தனை மணிக்கு வர சொல்லுச்சுண்ணா? அது வந்து 8 மணிக்கு வர சொல்லுச்சு. மணி நவதிப்பா. மணி 9 ஆகுது. 9 மணிக்கு எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஒருவேளை ஏரி கரைக்கு போயிட்டாங்க வேலை செய்யறதுக்கு. இல்ல ஒருவேளை யாருமே வரலையோ, லீவ் விட்டாங்களோ இன்னைக்கு. நம்ம தான் தெரியாத இங்க வந்து நின்னு இருக்கோமா? அம்மா பெரிய பொண்ணு இருக்கா இன்னைக்கு லீவா தான் இருக்கும். சாப்பாடு நான் டிக்கில வைங்க. சாப்பிட்டே வீட்டுக்கு போலாம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பசிக்கலையா? என்ன வீட்ல இருந்து கிளம்பும் போது நான் தட்டு போட்டு சாப்பிட்டு வந்தேன். அதுக்குள்ள உனக்கு எங்க இருந்து பசி எடுக்கும்? எங்க வீட்ல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்குமே, சாப்பிட்டதுல காணாம போச்சு, எல்லாம் செத்து போச்சு. பசிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இதெல்லாம் வாயே வண்ணம் ஜலம் தெரியலையே. சாப்பிட்டது ஒரு 1/4 மணி நேரம் இருக்குமா, அதுக்குள்ள செத்து போச்சான். நீலாம் தின்றதுக்குனே உயிர் வாழறியா? ஆமா இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வந்து பத்திரி வச்சுருவாங்க. எல்லாருக்கும் மதியத்துக்கு சாப்பாடு வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டு வச்சுக்கேன், மதியத்துக்கு சாப்பாடு இருக்காது. கம்முன்னு வாங்க. ஆமா முதல்ல மீன் எல்லாம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா போ வேலை பார். இதெல்லாம் வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். நீங்க விட்டுட்டு வந்தா எனக்கு வர தெரியாதா? பேசாம ஏரி கரையில போய் பார்க்கலாமா? இந்திய மணி கரெக்டா 9 தாண்டி ஆகுது, அதுக்குள்ளேயே கிளம்பிட்டாளுங்க. அந்த மீனாவே சரியான விசக்குறுக்கு. பார்த்துருக்கோம் 9 மணிக்குள்ள யாருன்னா வராங்களா பாருன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா 8:30 கூட கிளம்பி போயிட்டு இருக்கோங்க இங்கேருந்து. ஆமா அது ஒரு ஆளை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். 8:00 வாங்குறே வேலையை ஆரம்பிச்சிடலாம், லேட் ஆகிறவங்களுக்கு ஆப்ஷன் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு போயிருக்கோங்க. பிளேஸ் பட்ட ஆள் கிடையாது மீனா. சரி வாங்க ஏரி கரையில போய் பார்க்கலாம். அரண்மனை கிளி தரையில நடப்பது அடுக்குமா நடக்குமா? சிலு 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 என்ன இங்க இருக்க காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா? இன்னைக்கு வேலை இருக்குதா இல்லையா தெரியல. ஆப்ஷன் போட்டுருவாங்க நினைக்கிறவங்க பாட்ட பேர். அது எப்படி அது ஆப்ஷன் போடுதுன்னு பாக்குறேன் நான். எனக்கு ஆப்ஷன் கிட்ட போட கையை உடச்சு முதுகுல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. ஆமா இன்னைக்கு ஒரு கை பாக்குறோம் மீனாவை. அவ 8 மணிக்கு வர சொல்லிருக்கா. 8 மணிக்கு ஒழுங்கா வந்திருக்கலாமா? அதுக்கு தான் அறிவு இல்லாம 8 மணிக்கு வர சொல்லுங்க. உனக்கு அறிவு இல்ல. வீட்டுல இருக்க வேலை யார் செய்யுது? 8 மணிக்கு வந்து உட்காந்துங்க. மீன் குழம்பு வைக்கணும், மீன் வறுக்கணும், இந்த வேலை யார் செய்வா? அறிவு அது மாதிரி பேசுது பேர். இப்போ போய் மீனா கிட்ட சொல்லுங்க, மீன் குழம்பு வச்சா மீன் வத்தா அதான் லேட் ஆகி போச்சு, எங்களுக்கு வந்து ஆப்ஷன் போடாதீ அப்படி சொல்லு. ஆமா அதை தான் சொல்ல போறேன். போகும்போது கதை மீன் குழம்பு வைக்கிறதுக்கு லேட் ஆகிச்சு, அதனால தான் லேட் ஆகி போச்சு. நான் கரெக்டாக சொல்றேன்னா இல்லையா மட்டும் பாரு. என்ன நட மணி ஆகுது நட இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிக்கியா? ஆனா ரொம்ப திமிரு தாண்டி உங்களுக்கு. ஏக்கா அவ சொல்றது சரிதான்க்கா. நீ சீக்கிரமா சமைச்சு முடிச்சிட்டு வச்சுக்கேன், நம்ம 8 ஒரு 8:30 கூட இங்க வந்திருக்கலாம். உன்னால லேட் ஆகி போச்சு. ஆனா யாருக்கு வேணா பாவம் பார்க்கலாம், உங்களுக்கு மட்டும் பாவம் பார்க்க கூடாது. ஏன் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுத்த பத்தியா இதுவும் பேசுங்க, இதுக்கு மேலே பேசுங்க. ஏன் சமைச்சு எங்களுக்கு மட்டும் தான் குட்டியா? உனக்கும் தானே எடுத்துக்கணே. சரி உங்ககிட்ட மனசு பேசவாடி. ஏன்டி கொஞ்ச நேரம் சும்மா வாங்க. நீ ஏன்டி அதை டென்ஷன் பண்றீங்க? சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக. என்னக்கா கடுப்பாயிட்டியா? இந்த மாதிரி என்கிட்ட யாரும் பேச தேவையில்ல. பாடுறா கோச்சிக்கோ சூப்பர். ஏக்கா அவ கிடக்குற விடு. என்னதான் செஞ்சாலும் நன்றியே இருக்க போது கிடையாது. நன்றி கிட்ட மாடுவோம். போ ஓவரா பேசாத. என்னடி எங்கேயோ ஒருத்தரையும் காணா? இன்னைக்கு வேலை இருக்குதா இல்லையா? ஏடி இருக்குதுடி. மீனா வந்து வீட்டாண்ட வந்து சொல்லிட்டு போச்சுடி. ஒருவேளை கனவு கண்டியோ மீனா வீட்டாண்ட வர மாதிரியே? இல்ல இருமே, நான் வாசல் பெருக்கி நின்னேன். அதான் வந்து எங்கேயோ சொல்லிட்டு போச்சே. ஃபோன் பண்ணா கூட எடுக்கல. என்னதான் பண்றீங்களா எல்லாரும், இன்னைக்கு வேலை இருக்கு வாங்க அப்படி சொல்லிட்டு போச்சுடி. ஒருவேளை ஏதாவது பேயா இருக்குமோ? பேய் எல்லாம் ஒண்ணு நினைக்கமா தான் வந்தது. அப்ப எல்லாரும் எங்க ஒருத்தர் கூட காணா? ஐயோ அதான் தெரியலையே. நான் பாட்ட சிவனேன்னு வீட்டுல வேலை செஞ்சு நின்றேன். வீடு தேடி வந்து சொல்லிட்டு போச்சு வேலை இருக்குன்னு. நானும் சந்தோஷப்பட்டேன். இங்க பார்த்தா ஒருத்தரையும் ஆள காணமே. இருங்க அந்த பக்கம் யாரோ குரல் கேட்கற மாதிரி இருக்கு. ஆளுங்க இருக்கிறாங்களா எட்டி பாரு. மீனா ஓய் மீனா நான் இருக்கிறாங்களா? இங்க இருந்து ஒன்னும் தெரியலடி, குரல் மட்டும் தான் கேட்கற மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு வேலை இல்ல. சும்மா தான் சொல்லிட்டு போயிருக்கூடாது. வேலை இருந்தா நமக்குனா வேலை இல்லைன்னா நமக்குனா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இது இருக்குது. மீன் குழம்பு மீன் வறுவல். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதாங்க இருந்து. உங்க பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கு நம்ம உங்க வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க மாசானா. உங்களுக்கு இன்னைக்கு வேலை இருந்தா வேலை இல்லைன்னா உங்களுக்கு நீங்க இந்த காசை நம்பி இருக்கீங்க? ஆமா எங்க வீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அப்படி மொத்தமா தீனு வந்து தானே கொடுக்குறாரு. கஞ்ச பேசினாரு. ஒரு 10 ரூபாய் டெய்லியும் கேட்டா கூட தர மாட்டேங்குது. உனக்கு எதுக்கு 10 ரூபாய்? சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான். சாக்லேட் சாப்பிட்டா சொத்த பல்லு வந்துருமா? அப்படியே சின்ன குழந்தை சாக்லேட் வாங்கி சாப்பிட்றதுக்கு 10 ரூபாய் கேக்குதா? ஏன் பெரிய குழந்தை அனுப்பி சாக்லேட்ல சாப்பிடக்கூடாதா? சின்ன குழந்தை மட்டும் தான் சாப்பிடணுமா? அப்படி கேள்றி. சின்ன குழந்தைங்க சாக்லேட் சாப்பிடணுமா? ஏன் நம்ம சாப்பிடக்கூடாதா? ஏன் நமக்குள்ள வாய் இல்ல, நமக்குள்ள பல்லு இல்ல? அதுவும் 10 ரூபாய் தாண்டி கேட்டேன். நிறைய காசு கூட கேட்க மாட்டேன் நான். அந்த 10 ரூபாவே தர மாட்டேங்கிறாரு வீட்டுக்காரு. நீ 10 ரூபாய் கேட்டதுனால தான் தந்திருக்க மாட்டேங்கிறாரு. நீ வந்து 500 ரூபாய் கேட்டது என்னமோ தருவார் பாரு. 10 ரூபாவே தர மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி 500 ரூபாய் தருவாங்க. கேட்டு பாரு. ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு செலவு இருக்குது? ஒரு 500 ரூபாய் கூட கொடுக்க மாட்டீங்களா சொல்லிட்டு சண்டை போடு. ஆமா குடும்பம் நல்லா நடக்குது. சண்டை போட்டு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிடு. ஏடி அவ சொல்றா சொல்லி கேட்டு குடும்பத்தை பிரச்சனை உண்டு பண்ணிக்காத. அட கொடுக்கமா இரு. அதுக்கு தான் 10 ரூபாய் கூட அவங்க கிட்ட இருந்து கேட்க கூடாது வாங்க கூடாது சொல்லிட்டு தான் இந்த நானே வேலைக்கு வந்து நிற்கேன். இங்க பார்த்தா வேலை இருக்குதா இல்லையான்னு சந்தேகமா இருக்குது. மீனா 8 மணிக்கு தான் வசனம் ஒழுங்கா வந்திருக்கலாமா? திரும்ப அதே கதையை பேசின கதை அதை முடிஞ்சு 8 போய் 9 வந்துச்சே. என்ன கொஞ்சம் தள்ளி போய் பாரு. இப்படியே தள்ளி போய் பார்த்து பக்கத்து ஊரே வந்துடுது. பேசாம மீனாக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டா சொன்னேன். ஃபோன் பண்ணு. ஐயோ நான் ஃபோனை எடுத்துன்னு வரலையே. உன் ஃபோன் கொடுறி. ஃபோன் எடுத்துட்டு வந்தா சும்மா ஃபோன் பண்ணி தொலை பண்ணுவோம். என் மாமியார் என் வீட்டுக்காரன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை நான் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்டி.
ஃபோனு கையில் இருந்தால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. டார்ச்சல் பண்ணுவேன், எங்கே இருக்க ஏது இருக்க, எப்போ வருவேன் எப்போ போவேன்னு சொல்லிட்டு. அதனால தான் தூக்கி விசிறி போட்டு வந்துட்டேன் வீட்லயே. நல்ல விஷயம் பண்ணேன். ஏன் நீ ஏன் வீட்டில் இருந்த வேண்டியது தானே? எதுக்கு வந்தா? ஏன் உன் ஃபோன் எங்க? அதான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. அப்போ நீ வீட்டில் இருக்க வேண்டியது எதுக்கு வந்தா? நான் ஃபோனை சார்ஜ் போட்டுருந்தேன், மறந்து வந்துட்டேன். புரியுதா? உன்ன மாதிரி தூக்கி போட்டு வரல. ஏன்னா ஃபோன் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு. உனக்கு யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உன்னை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. என்னென்ன அப்படியே விட்டு வச்சுக்காங்க. எங்கே போகிறேன் எங்கே வரேன் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்போ ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கேட்டுனே இருப்பா தெரியுமா? நீ சரியான திட்டு கொட்டு எங்கே சுற்றி நிற்கும் எங்கே போய் நிற்க சொல்லிட்டு ஃபோன் பண்ணி உன்னை வாட்ச் பண்ணினே இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார்லாம் அப்படி கிடையாது. போனால் அவளை திரும்பி சாயங்காலமாக வீட்டுக்கு வருவா அப்படி சொல்லிட்டு என்னை விட்டுடுவாங்க. நான் ஒன்றும் பயந்து ஒன்றும் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வரல. இவளுங்க 2 பேரும் சண்டை பெருதும் சண்டையாக இருக்கு பொழுது. என் வீட்டு பசங்களே மிஞ்சிருவாளுங்க. ஆனால் நீலாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட போய் ஃபோன் கேட்டேன் பார். ராதிகாக்கா நீ ஃபோன் கொடு. ஏண்டி நான் கூட ஃபோன் எடுத்துட்டு வரவே இல்லடி, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்டி. நீ எல்லாம் உனக்குலாம் எதுக்கு ஒரு ஃபோனு? ஃபோன் எடுத்து வைக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன், அப்படியே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சார்ஜ் போட்டு அப்படியே மறந்துடுவீங்களா? ஏடே ராணி வராடி, அவகிட்ட கேளுக்கா எங்கே வேலை செய்கிறாங்கண்ணே. ஏடே ராணி சத்தமாக கூப்பிடு, போயிடும் பொழுது. ஏண்டி நில்லு, நீ கூப்பிடுறது காது கேட்குதா இல்லையா உனக்கு? வாங்க வாங்க, இப்போதான் வரீங்களா? ஏடி நீ எத்தனை மணிக்கு வந்த? நான் 8 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். திரும்பி நான் எல்லாரும் எங்கே வேலை செய்கிறாங்க? ஆமாம், ஏரிக்காயில் ஒருத்தரையும் காணா. ஏரிக்காயில் வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னதே? மீனா தாண்டி சொன்னா. ஐயோ அதை எப்பயும் மாத்திட்டாங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நான் ஏரிக்காயில் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். ஆமாம், மாற்றிட்டு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்ல முடியாதா? ஐயோ உங்களுக்குலாம் எத்தனை அடி தெரியுமா ஃபோன் பண்ணோம்? நானும் ஃபோன் பண்ணேன், மீனாவும் ஃபோன் பண்ணேன். ஒருத்தர் கூட ஃபோனே எடுக்க நீங்க மட்டும் போயிருக்கு. நாங்கள் யாருமே ஃபோன் எடுத்துட்டு வரல, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணலையா மட்டும் கேட்குறீங்க? சரி இப்போ எங்கே தான் வேலை நடக்குது? இப்போ வந்து ரோடு வரமா மரக்கடை நட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியா? சரி வாங்க நம்மளும் போயிடலாம். நில்லுங்க, உங்களெல்லாம் வந்தால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. என்னது எங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது சொல்லியிருக்கா? ஏன்? ஆமா நீங்களாம் எப்பவுமே லேட்டாக வரீங்களா? லேட்டாக வரவங்களுக்கு சேர்க்கக்கூடாது, ஆப்சென்ட் போடுன்னு சொல்லிட்டு போயிருக்குது. மேடம் எங்கே போயிருக்காங்க? கூப்பிடல. அது வந்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்குது. இந்த மீனாக்கு எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா? நம்ம வந்தால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்குது. ஆமா கரெக்ட் டைமுக்கு வர மாட்டேங்கிறீங்க. எப்போ பாரு லேட்டாக வரீங்க. லேட்டாக வந்தால் உங்களை யார் சேர்ப்பா? ஏண்டி 9 மணிக்கு தாண்டி வேலை ஆரம்பிக்குது. இப்போ மணி என்னாவது தெரியுமா உனக்கு? மணி நாவது 9 நாங்கள் 8 மணிக்குலாம் வந்து உட்காந்து இருக்கிறோம். நீங்கள் 9 மணிக்கு வந்திருக்கீங்க. 9 மணிக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, அட்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இதுக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வா நம்ம போய் வேலையை பார்க்கலாம். சொல்ல வேண்டிய நான் சொல்லிட்டேன். அங்கே வந்து அட்டன்ஸ்லாம் போட்டு எல்லா ஃபோட்டோ கிட்டலாம் எடுத்து போட்டாச்சு. இனிமேல் நீங்கள் வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சம்பளம் கிடையாது. எது சம்பளம் இல்லையா? இது இது அநியாயமாக இருக்குது. ஒரே ஊரில் இருந்து இந்த மாதிரி அநியாய குறும்பு எதுக்கு பண்ணுறீங்க? அக்கா டைம்னா டைம் 9 மணிக்கு வர வேண்டியது தானே. இந்த ஊரில் நடக்கிற அநியாயம் மாதிரி எங்கேயுமே நடக்காது. ஆனால் இதே மாதிரி பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு என்ன நடக்க போகுது மட்டும் பாருங்க. அம்மா இதெல்லாம் நீங்கள் மீனா கிட்ட பேசுங்க. நான் பேச சொல்லிட்டேன். அவங்களாம் வந்து அவங்க வீட்டில் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீ பார்த்துக்கோ சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்க ஆஃபீஸ்க்கு. வரட்டும் இந்த பக்கம் தானே வரணும். சரி நான் போயிட்டு எல்லாரும் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க போய் பார்க்குறேன். போ இன்னைக்கு தான் நீ வேலை செய்யுது கடைசி நாள். ஏடி அப்படி சொல்கிறேன்? நான் நடி பண்ணேன். மீனை வந்து அவங்க வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க எங்கள் ஃப்ரெண்டு எது உடம்பு சரியில்லை, அங்கே போயிருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, எதனா ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியதுன்னு இந்த வந்துருவாங்க சொல்லிட்டு அது கூட சேர்ந்து ஆடி இருக்க நீயும். ஆமாம் கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் ஆடலை. உன்னை பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? நானும் உங்களை மாதிரி வேலைக்கு வந்துருக்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன்றதுனால எனக்கு அட்டனன்ஸ் போட்டு வேலை கொடுத்துருக்காங்க. லேட்டாக வந்திருந்தா உங்களை மாதிரி என்னை தான் துரத்தி விட்டுருப்பாங்க. சரி நான் போய் வேலையை பார்க்குறேன். எவ்வளோ திமிரு பற்றியா நம்ம பேசினே இருக்கோம், அப்பாட்டு போயினே இருக்கிறா. எல்லாம் மீனா கொடுக்குற இடம் இது. நம்ம பெரிய சூப்பர்வைசர் மாதிரி விட்டுட்டு போயிருக்குது. இது ஒன்றா நம்ம ஃப்ராடு. என்ன மீன் அந்த பக்கம் தானே வருவா? ஆமாம் ஆஃபீஸ்க்கு இந்த பக்கம் தான் போயிருப்பா. நம்ம இங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணலாண்டி. உண்ணாவிரத போராட்டம். இல்லையா சோத்து பண்ணி தூக்கி தலையில வச்சு உண்ணாவிரத போராட்டம்னு சொல்கிறேன். எத்தனை சாப்பாடு என்ன பண்ணுறதா? இன்னைக்கு தான் கோமியா நீ கரெக்டாக பேசிருக்கிற. சாப்பாடு கையில் வச்சு நான் உண்ணாவிரத போராட்டம் இருப்பாங்களா? வேற என்ன பண்ணுறது? நம்மளோட எதிர்ப்பு நம்ம எப்படி தெரிவிக்கிறது? சாப்பிட்டு தெம்பா தெரிவிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் கீழே இறக்கு. ஆமா பெரிய பொண்ணு சொல்றதா சரி. இறக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் நீங்க சாப்பிட்றதுல மட்டுமே குறியா இருக்கீங்க பாத்தியா? உங்களை யாராலையும் அடிச்சுக்க முடியாது. தேங்க்யூ. ஆமா எனக்கு லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் உங்க அக்காவோட கைமானம். டிஃபன் பாக்ஸ்குள்ள இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வாசம் அடிக்குது மீன் குழம்பு. மீன் வறுவல விட்டுட்டு அது கூட நல்லா சூப்பரா அடிக்குது. நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கம் கத்திரிக்கா நித்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடி. நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து இழுக்குதடி. அப்படி கூட எனக்கு வாசனை வரலையா? மூக்கு அர்த்தையா காக்காக்கு போடு முதல்ல. எப்படியோ சாப்பிடணும் முடிவு பண்ணிட்டாளுங்க. அவளுங்களை மாத்த யாரால முடியும்? யாருக்கு கீழே இருக்கு. ஓஹோ உனக்கும் பசிக்குது போல இருக்குதே. நீ டைம் ஆகி சொல்லிட்டு வர அவசரத்துல கொஞ்சம் தடவை சாப்பிட்டேன். பசிக்குது இறக்குடி. வேலைதான் இல்லைன்னு ஆகி போச்சு இன்னைக்கு. என்ன நிம்மதியாக சாப்பிட்டது போராட்டம் பண்ணலாம். ஆனா இந்த மீனாவை மட்டும் சும்மா விடக்கூடாது. பாத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு கை பாத்துக்கலாம். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்தை காப்பேன். என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். அடியே மீனா இன்னைக்கு இருக்குது உனக்கு. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். சோத்து முட்டைக்குள்ள இருக்கு. இவளுங்க வேலைக்கு வந்த மாதிரி தெரியலடி. இது இப்பதான் தெரியுதா? சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. வஞ்சகம் இல்லாம வளர்ந்த உடம்புக்கா எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணமாயி போகுது. கல்ல சாப்பிட்டா கூட கரைஞ்சு போயிட முடியுது. யாருக்கு மக்கா யாருக்கு குடு சாப்பிட குடு. இந்தாக்கா என்ன கணக்குது. சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு எடுத்துன்னு வந்தால் வெயிட்டாக தான் இருக்கும். தனித்தனியாக தூக்கு சட்டில் ஊற்ற சொன்னால் இதான் ஒன்றா ஊற்றிட்டு வந்துருக்கிறேன். குழம்பு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி தான் வச்சுருக்கிறேன்.
ஊற்றிச்சுனா கூட சாதத்திலே ஊற்றுன சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஏம்மா குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா குனிய முடியல. வயசாகி போச்சுலக்கா, அப்படிதான் இருக்கும். 30 வயசுக்கே இந்த நிலமை. இன்னும் 50 வயசு 60 வயசுல என்ன கதி தெரியல எங்கதி. அதுக்கு தான் நல்லா சத்துள்ள காய்கறிகளை சாப்பிடணும். எங்கக்கா காய்கறி சமைச்சா அந்த பசங்க எங்கே சாப்பிடுதுங்க? வேஸ்டாக தான் ஆகிப்போகுது. அதனால காய்கறி ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறேன் நான். ஓ, கறி மீன் மட்டும் தான் சாப்பிட்றீங்களா உங்கள் வீட்டில்? நீ பார்த்த வந்து இப்போ நீ தானே சொன்ன காய்கறிலாம் பசங்க சாப்பிட மாட்டேதுன்னு சொல்லிட்டு, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கறி மீன் முட்டையெல்லாம் வாங்கி போட்டு குழந்தைங்களுக்கு கூட சாப்பிடணும்ல. அப்படியே கஞ்ச பிஸ்னா என்ன பண்ணுவேன்? ஏடி அதை மட்டும் அதுங்க சாப்பிடுதுங்களா? எது வந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுங்க. அதுங்க சின்ன குழந்தை கொஞ்சம் தான் சாப்பிடும், நிறைய சாப்பிடுங்க. நம்ம மட்டும் தெரியுங்களா? அது இல்லக்கா, கொஞ்சம் ஒரு அளவாவது சாப்பிடணும்ல. நம்மளா சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம வீட்டில் காய்கறிலாம் எப்படி சமைப்பாங்க, அதெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோம் சாதத்தில் பிசைஞ்சு. இதுங்க வெங்காயம் தக்காளினா கூட பொறுக்கி வச்சுதுங்கன்னா பார்த்துக்கோ, ஒரு கருவேப்பிலாம் கூட பொறுக்கி வச்சுதுங்க. எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்புல எங்கே சத்து இருக்கும்? இப்போ சின்ன வயசுல கண்ணு மங்களா தெரியுது, கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுதுங்க. குழந்தைங்க நிறைய டிவி பார்க்க கூடாது, இந்த ஃபோன்லாம் நோண்டத்தை கூடாது. ஃபோன்லாம் ரொம்ப நேரம் பார்த்துன்னு வச்சுக்கேன், கண்ணில் சரியா தெரியாதுடி. அதுக்கு தான் நான் பெரிய ஃபோன்லாம் வாங்காமல் இருக்கிறேன். இந்த பட்டன் ஃபோன் வச்சுன்னு இருக்கேன், அதே அந்த சதீஷ் போய் நோண்டிட்டே இருப்பான். ஒருவேளை அதனால தான் கண்ணு சரியா தெரிய மாட்டேன்னு சொல்கிறானோ. இந்த கேரட்டு அந்த மாதிரி காய்கறிலாம் நிறைய கொடுடி, முருங்கைக்கீரை, கீரை டெய்லியும் ஒரு கீரை கொடுக்குறது நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். எங்கேக்கா சாப்பிட மாட்டேங்குதுங்களே. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேங்காய் திருவி போட்டு கீரை செஞ்சு கூட சாப்பிடுங்க. நீ சமைக்கிற சமையல எங்களாலே வாயில் வைக்க முடியாது. இல்லை வேறு பசங்க எங்கேருந்து சாப்பிடும்? சும்மா பசங்களை குறை சொல்லினே இருப்பேன். நான் மறுச்சா பயந்துருவாங்களா? உண்மை தானே சொல்கிறேன். இதே மாதிரி தான் மொத்தம் கிண்டல் பண்ணி உடம்பு கெட்டு வச்சுக்கலாம். இப்போ நீ வந்திருக்கியா? நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ புரியுதா? சத்தான காய்கறி கீரை எல்லாம் செஞ்சு கொடுத்தா கம்முன்னு சாப்பிடணும். அப்போதான் உடம்புக்கு நல்லது. வாய்க்கு ருசியால சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தா உடம்புல எல்லா பிரச்சனையும் தான் வரும். நீ எது சமைச்சாலுமே தான் வாயில் வைக்க முடியாது. பார்க்க எப்படி சொல்றா? விடு நம்மளெல்லாம் யாரும் உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளே உட்காந்துக்கலாம். ஆமாம், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்துருக்காங்க உட்கார சொல்லுவாங்க. இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஆமாம், சாப்பாடை போடுங்க, சாப்பிட்டுனே போராட்டத்தை ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை ஊர் உலகமே பார்த்துருக்காது. மீன் அந்த பக்கம் தானே வரோம், அதை நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் போகிறோம். சாப்பிட்டு தெம்ப கேட்கலாம். சாப்பாட்டை போட்டு கொடுறீ உங்களுக்கு. ஏன் உங்களுக்கு வேணாவா? எனக்கு தான் வேணும், போடு. அதானே பார்த்தேன், வேணா சொல்லிச்சுன்னா அதோட மீனை நான் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீலாம் திருந்தவே மாட்டல. இப்போ யார் என்ன தப்பு பண்ணாங்க திருந்ததுக்கு? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், சும்மா குறை சொல்லினே இருப்பேன். சாப்பிடு. நம்மளாம் பார்த்தா இவங்களுக்கு ஒரு ஆளாவே தெரியல போல இருக்கு. இருடி, ஒருத்தர் தான் போட்டு தர முடியா? அதுக்கு தான் ஒரு பழம் வச்சிருக்காங்க, பந்திக்கு முந்திக்கோ படைப்புக்கு பிந்திக்கோ. முன்னாடியே போய் உட்காந்துருக்கணும் பக்கத்தில். ஏக்கா இது என்னதுக்கா இது? மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் புடலங்காய் கூட்டு. யாரை கேட்டு புடலங்காய் கூட்டுலாம் வைக்கிறேன் நீ எனக்கு? எடைய உடம்புக்கு நல்லா தெரியும், சாப்பிட்றீ. ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எடு. பாத்தியாக்கா, நான் சொல்லல, என் பசங்க கூட இந்த மாதிரி தான் பண்ணோம். 7 கழுது வயசாவது புடலங்காய் சாப்பிட்னா கஷ்டமா இருக்குதா இந்த மாடுக்கு? கண்ணாடி போட்டுனால தெரியல, அதுலேருந்து இவன் அழகா காய்கறி சாப்பிட்டுப்பானே. ஐயோ காய்கறிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதுவும் இந்த புடலங்காய் மாதிரி இதே எடு. இந்த மாதிரி சாப்பாடுல மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிடுனா சூப்பரா இருக்கும். இதோட டேஸ்ட் உனக்கு தெரியல, தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஆமாண்டி, புடலங்காய் வந்து ஜீரண சக்திக்கு நல்லா தெரியும், கால்சியம் சக்தி நிறைய இருக்குது. ஒழுங்கா சாப்பிடு. ஆமா, நார்ச்சத்து அதிகமா இருக்குதுல. நீ பாட்டு எதனா ஒன்று அச்சு விட்டுன்னு இருக்காத, அது சல்லுன்னு இருக்கும். ஏக்கா, எனக்கு சாப்பாடு போட்டு தர மாதிரி புடலங்காய் வைக்காதீங்க. ஏன்டி நீங்களே இப்படி இருந்தா அவங்க குழந்தைங்களுக்கா இப்படி காய்கறிலாம் செஞ்சு கொடுக்குறீங்க? அதுக்கெல்லாம் குழந்தைங்க சாப்பிடுறது இல்லையா? அதான் நீயே சொல்றேன், நீங்களே சாப்பிட மாட்டீங்க சொல்லிட்டேன். நாங்களே சாப்பிட மாட்டோம், அப்ப நாங்க எங்க இந்த வீட்டில் சேர்த்தேன். நல்ல பொம்பளைங்கடி. ஆனா நீங்க குழந்தைங்களா பாவண்டி, அதுங்களுக்கு சத்தான காய்கறி சத்தான பழங்க அதெல்லாம் கொடுங்கடி, அது ஃபியூச்சர்ல அப்பதான் அதுங்க ஆரோக்கியமா இருக்கும். அதான் சொல்றேன், நாங்களே சாப்பிட மாட்டேங்கிறோம், அதுக்கப்புறம் அதுங்க எங்க சாப்பிடும்? நூலை போல சில தாயை போல பிள்ளைன்னு சொல்றாங்களே, அந்த பழமொழிக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க. இது மாதிரி தான் காயில சாப்பிடு. ஒரு மீன் குழம்பு மீன் வறுவல் மட்டும் தான் வேணும். நீ நான் தான் சொன்னாலும் நான் புடலங்காய் சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பாடே சாப்பிட தேவை, குடுப்பி. அக்கா இங்க பாருக்கா, நீ வந்து புடலங்காய் சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிடுவேன்னு சொல்லி அப்பதான் தருவேன். அப்புறம் எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, எடுத்துரு மரியாதையா அதை. அப்படி சாப்பாடே சாப்பிட தேவை, மீனும் சாப்பிட தேவை. அதை நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, இது கோமதி அக்கா சமைச்ச சாப்பாடு, இப்படிதான் அது சொல்லட்டும். ஏடி, காயில சாப்பிட்டோம் சாப்பாடுனா போட்டோம் கொடு அவள்கிட்ட. கேட்டுனா போய் தொலைட்டான். சிலதுக்கு நல்லது சொன்னா பிடிக்காது. இங்க ஒருத்தி பசியோட உட்காந்து நிக்கலே, அவளுக்கு கொடுக்கலாம் சாப்பாடு போட்டு தரலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இவகிட்ட ஏன் லட்சம் கிடக்குதுங்க பாரு ரெண்டும். பெரிய போட ஒழுங்கா சாப்பிடு, சும்மா சீனை போடுவேன். இங்க பாரு, இந்த புடலங்காய் கூட்டு வந்து சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடு, சூப்பரா இருக்கும். எங்க அம்மா கூட என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்ணது கிடையாது, ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. ஆனா நீங்க முதல்ல நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும் பாரு. அப்படி நல்லா இல்லை நீ சாப்பிட்டவள. கொடு பார்க்கலாம். இங்கே பாரு, கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் புடலங்காய் கூட்டு எடுத்துக்கோ, கொஞ்சம் மீன் வறுத்து மீன் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சு சாப்பிட்டு பாரு, எவ்வளோ சூப்பராக இருக்கணும். கடவுளே, இதுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்து கடவுளே. மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டு இதுங்க கிட்ட வந்து மாட்டீங்கண்ணா. சாப்பிடு, வாய முடியும். வாய முடியும் எப்படி சாப்பிட்றத? என்ன நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஏண்டி மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுன்னு சொல்லண்டியா? ஏன் இந்த சிரிச்ச மாதிரி மூஞ்சி பிடிக்கல உனக்கு? சாப்பிடு, இதே மாதிரி பழகிக்கோ, அப்போதான் காய்கறி வந்து சாப்பிட முடியும். சின்ன வயசுலேருந்து பழக்கப்படுத்தணும் காய்கறி சாப்பிட்றதுக்கு. நம்ம போராட்டத்துக்கு வந்திருக்குமா, இல்லை வேலை செய்யறதுக்கு வந்திருக்குமா, இல்லை சாப்பிட்றதுக்கு வந்திருக்குமா? வேலைக்கு தான் வந்தோம், இங்கே தான் வேலை இல்லைன்னு போச்சே. சாப்பிட்டது போலான்னு உட்காந்துக்கும், அப்படியே போராட்டம் பண்ணின்னு. ஆனால் நம்மள மாதிரி யாரும் போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்களா? ஆமாம், நம்மள மாதிரி யாரும் போராட்டம் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு கொடுங்க, பசியில் மயக்கமாக வந்துட்டு மயக்க போட்டு ஊந்துருவேன் நீங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 4 தட்டு சாப்பிட்டு வந்தேன். உனக்கு நான் அவசரம், பொறுமையாக சாப்பிடு. அப்புறம் உன் தட்டை பிடிங்கன்னு ஓடி போயிடுவேன். முட்டை மடியில் தூக்கி வச்சுன்னு நிலா காட்டி சாப்பாடு விட்டுவாங்க போல. பெரிய படம் எருமை மாடு வயசாகுது, எங்கன்னா ஒழுங்கா சாப்பிட்றல. இதுங்க ஓவரா சீன் போடுதுங்க. பொறாம. ஆமாண்டி, ஒருத்தர் நல்லா வாழணும்னா அதை பார்த்து எல்லாருக்கும் வயிறு எதனி செய்யும்.
இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பண்ண வேணும், முகராசி வேணும். சில தத்திரம் பிடிச்சதுங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. கொழுப்பு பாத்தியா? என்ன கும்பல் சாப்பிட்டு எல்லாரும் சாப்பாடு போட்டு போறா. நீ ஏன் வெளிய பாத்துனக்கற தட்டியா? இருக்கா அவ காய் சாப்பிடறாளா இல்ல பாத்துனக்க. அதான் எப்படி சாப்பிடணும் சொல்லி கொடுத்தீங்களா? அவள சின்ன பாப்பாவா சாப்பிடுவா. சீக்கிரம் எனக்கு போட்டு கொடுங்க. நீங்க சாப்பிடுங்க சாப்பிடலாம் போங்க. யானை தீனி பண்டாரமா. போட்டு குடி கிட்டக்க போட்டு கொடு. சோறு மட்டும் தான் வாழ்க்கை பழகுது. வாழ்க்கையில வேற எதை பத்தியும் கவலை கிடையாது. மற்றவங்க சாப்பிட்றது எப்படி முறைச்சு பார்த்துனுக்குது பேர். அவன் எங்கடி முறைச்சு பார்த்துருக்கா? கம்மன் தாண்டி இருக்கா. நீ நல்லா பாரு எப்படி முறைச்சு பார்க்குறப்ப அந்த முட்டைக்கணை போட்டுக்கணும். ஏன்டி முறைச்சு பார்க்குற? ஆமா, என் கண்ணுலயே அப்படியே சாப்பாடுல மந்திரம் பண்றேன். இந்த சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு வயிறு வலிக்கும், எல்லாமே வரும். ஐயோ சாப்பாடு போட்டு கொடுக்கணும். சூனியக்காரியா மாறினக்கா. சீக்கிரம் போட்டு கொடுக்க அவளுக்கு.